அமிர்தாவோட அம்மா சொல்றாங்க, அமிர்தாவுக்கு குழந்தை பெத்துக்க ஆசைதான், மாப்பிள்ள தான் வேண்டான்னு சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் அப்படிதாங்க, நான் மாப்பிள்ளை கிட்டையும் பேசிட்டு போயிடுறேன்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அமிர்தா, நான் கிளம்புறேன், பெரியவங்க சொல்றத கேட்டு நடமா. சரிம்மா. எழில் அமிர்தாவோட அம்மாவை கூட்டிட்டு போறாரு. பழனிசாமி வீட்டுக்குள்ள வர்றாரு. எல்லாரும் பழனிசாமிய ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அமிர்தாவோட அம்மா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுறீங்களான்னு எழில கேக்குறாங்க. வீட்லயே பேசிருக்கலாமே. வீட்டுல வச்சு பேசுற விஷயம் இல்ல மாப்பிள்ள, அமிர்தா மேல உங்க வீட்டுல கோபம் இருக்கு. நீங்க வேற குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அம்மா, நான் எதையும் புரிஞ்சுக்காம இல்ல. நாங்க குழந்தை பெத்துக்கிட்டா அது நிலாவை பாதிக்கும். எங்க பாட்டிய ஈஸியா சமாளிச்சிடலாமா. அமிர்தாவுக்கும் நிலாவுக்கும் ஒரு கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரின்னு சொல்றாங்க அமிர்தாவோட அம்மா. கோபி அவங்க கம்பெனில பிசினஸ் டீலிங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா கம்பெனிக்கு வந்திருக்காங்க. கோபி சொல்றாரு, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், நீ வேற டயர்டா இருக்கன்னு சொல்றாரு. கோபியும் ராதிகாவும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறாங்க. செஃப் வந்து கோபி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டை பத்தி. அப்ப எழில் வர்றாரு. ராமமூர்த்தி கேக்குறாரு, என்ன ஏத்தி விட்டுட்டியா பஸ்ல? ஆமா தாத்தா, ஏத்தி விட்டுட்டேன், 5 மணிக்கு பஸ் போயிருமா அவங்க ஊருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு பாட்டி அவங்க கிட்ட இதெல்லாம் பேசுறீங்க? அப்படி சொன்னாங்களா அந்த அம்மா? அவங்க வீட்டுல 1க்கு 2 போட்டு கொடுக்கணும்னு ஒரு வேலையா வச்சிருக்காங்க பாட்டி. அவங்க ஒண்ணும் போட்டு கொடுக்கல, குழந்தைய பத்தி பேச்சு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் ஒன்னும் பேசலையே, அந்த அம்மா தான் ஆரம்பிச்சாங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான் பாட்டி. எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இனிமேட்டு இந்த வீட்டுல குழந்தைய பத்தி பேசாதீங்க பாட்டி. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிற முடியும், நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நாளை பார்க்கலாம். இன்று எகிப்தின் தலைநகரம் கைரோ. நாளை சந்திப்போம்.